பிரீமியம் மீடியா மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். முதல்ல இந்த அதீத தாமதத்திற்கு கண்டிப்பாக வருத்தம் தெரிவிக்கிறேன். வருத்தம் என்ன, மன்னிப்பே கேட்டுக்கிறேன். பிரீமியம் மீடியாவோட இதை 3ல் 1 பங்காக குறைச்சிருக்கிறோம். ஒரு ஆஃபர் தான் நிறைய பேர் கேட்டதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் பிரீமியம் மீடியா நேயர்கள் அனைவருக்குமே ஒரு மாதத்திற்கு 100 ரூபாய், ஒரு வருடத்திற்கே 1000 ரூபாய் தான் கொடுத்துருக்குறேன். கிட்டத்தட்ட 3ல் 2 பங்கு மாதம் 300 ரூபாய் அப்படிங்கிறத 200 ரூபாய் குறைச்சி 100 ரூபாயாக கொடுத்துருக்குறேன். கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் முழுவதுக்கும் ஒரு 1000 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா கூட ஒரு வருடம் வரைக்கும் அடுத்த ஆஃபர் கொடுக்குற வரைக்கும் வரும். இடையில கூட ஒரு தடவை ஆஃபர் கொடுக்குறேன். இந்த மாதிரி வீடியோ போடுவது ரொம்ப குறையா அப்படியே இருக்கிறதுனால எப்படியும் மாதத்தில் ஒரு 10 வீடியோ போடணும்னு பார்த்தா கூட 5 வீடியோ தான் போட வருது. அடுத்த மாதத்துலேருந்து இந்த குறையை ஓரளவிற்கு தீர்ப்பதற்கு உறுதி தரேன். ஏன்னா நேரமின்மை தான் காரணம். எல்லா விதத்திலும் சேனலெல்லாம் ஒரு 10-15 சேனல்லாம் பேச வேண்டியிருக்கு. டெய்லி சன் டிவி ஷூட்டிங் போக வேண்டியிருக்கு. அதை தவிர்த்து ஆன்லைன் கன்சல்டேஷனு, அதுக்கப்புறம் எழுதுறது, அப்படி இப்படின்ட்டு 24 மணி நேரமும் போதாத ஒரு நிலைமையில் இருக்கிறத கண்டிப்பாக பிரீமியம் மீடியா மாணவர்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த புத்தாண்டிலிருந்து நாளையிலிருந்து கண்டிப்பாக ஒரு 10 வீடியோக்கள் நிச்சயமாக வரக்கூடிய அளவிற்கு இது பார்த்துக்கிறேன். இன்னொன்று சொல்கிறேன், அதாவது பிரீமியம் வீடியோ ஏற்கனவே கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வீடியோக்களை நீங்கள் அதில் ஒரு மாதம் கொடுக்கறதுல இந்த புது வீடியோக்கள் இல்லாமல் பழைய வீடியோக்களையே மொத்தமாக பார்க்க முடியும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய விஷயம். ஆக அதையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். சரி, அடுத்த மாதத்திலிருந்து அடுத்தடுத்து வீடியோக்கள் வரக்கூடிய அமைப்பிற்கு கண்டிப்பாக போடுறேன் அப்படின்றத உறுதி சொல்கிறேன். இப்போது போன வீடியோவில் கேட்ட கேள்விக்கான பதில். நேரமின்மை காரணமாக நிறைய பேர் படித்தேன். இந்த போன வீடியோ ஜாதகம் வந்துருச்சு. போன வீடியோவில் தனுசு லக்கணம், லக்கணத்தில் குரு, 3ல் சந்திரன் புதன், 4ல் சூரியன் செவ்வாய் சனி கேது, 5ல் சுக்கிரன், 10ல் ராகு, ராகுதசை சனி புக்தியில் பிறந்த உடனே ஒரு 6-7 மாதத்தில் என்ன நடந்தது அப்படின்றத கேள்வி கேட்டிருந்தேன். இதில் நிறைய பேர் தாய் மரணம் என்பதை சரியாக கணிச்சிருந்தீங்க. இருந்தாலும் தந்தை மரணம்ன்றதையும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. தயவுசெய்து நிறைய பேர் இது பண்ணும்போது நான் என்னால் போட முடியாது. ஏன்னா இந்த இதுக்கு நான் அசிஸ்டண்ட்டே வச்சுக்கிறது இல்லை. அதை நானே தான் உட்காந்து பார்க்க வேண்டியிருக்கு. பொது வீடியோக்கள்லேயும் கமெண்ட்டுகள் கிட்டத்தட்ட 1000 கமெண்ட்டுகள் வருகிறது. பிரீமியம் வீடியோலேயே அதை தாண்டிய கமெண்ட்டுகள் வருகிறது. எல்லாவற்றையும் எல்லா ரத்தினங்களையும் பொறுக்கி பார்த்து எது சரியான விடை என்பதற்குள்ள எனக்கு நேரம் போயிடுது. ஆக இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதுவும் ஒரு விஷயம். எடுத்தவொடனே ஒரு பிரீமியம் வீடியோ பேசுறதுனா நான் ஒரு 20 நிமிஷத்தில் பேசிட்டு போயிடுவேன். ஆனால் அந்த பிரீமியம் வீடியோவில் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் கொடுக்கின்ற பதிலுக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. அந்த டைமையும் நான் பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இந்த இடத்துல இந்த ஜாதகத்தில் இங்கே சூரியன், சந்திரன், செவ்வாய், சனி, கேது எல்லாம் சேர்ந்திருந்தாலும் கூட நடப்பது ராகுதசை சனி புக்தி என்பதன் அடிப்படையில் சந்திரன் அமாவாசைக்கு அருகே இருக்கின்ற காரணத்தினாலும் 4ஆம் பாவகம் முற்றிலும் வலுவிழந்திருக்கின்ற காரணத்தினாலும், பாவகம் ரொம்ப முக்கியம் இல்லையா? 4ஆம் பாவகாதிபதி குரு ஆட்சி அடைஞ்சிருந்தாலும் சனியோட பார்வையில் இருக்கிறாரா? 4ஆம் பாவகம் சனியின் இருப்பாலும் 4ஆம் பாவகாதிபதி சனியின் பார்வையாலும் வலிமை இழந்திருக்கிறார் என்பது இந்த ஜாதகத்தில் நல்லா தெரியுதா? அப்ப 4ஆம் பாவகாதிபதி 4ஆம் பாவகம் முற்றிலும் வலிமை இழந்து 4ஆம் காரகன் அதாவது சந்திரன் அமாவாசைக்கு வெகு அருகே நெருங்கி இருக்கின்ற இந்த அமைப்புல ராகுதிசை சனி புக்தியில தாய் தான் மரணம். தந்தை மரணம் என்று கணித்தவர்களுக்கு கொஞ்சம் அனுபவம் தேவை. தாய் மரணம் என்று கணித்தவர்கள் இதை பொது வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கிறீங்க. நிறைய பேர் பேசியிருக்கிறதுனால நான் ஒரு ரொம்ப நேரம் டைம் செலவு பண்ணி எழுதிக்கிட்டு இருக்க முடியாது. அடுத்த வீடியோவில் பேர் வாசிக்கிறத கண்டிப்பாக செய்கிறேன். ராஜ யோகாதிபதி நல்ல பலம் தருவார்னு சொல்லுவோம். 12 லக்கணங்களுக்கு ஆகாத தசை எதுன்னு சொல்லுவோம். ஆகாத தசை 6-8 தசையை சொல்லுவோம். 12 லக்கணங்களுக்கு ஆகக்கூடிய ராஜயோகருடைய தசை இருக்கு இல்லையா? கடகசிம்மத்திற்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மிகப்பெரிய ராஜயோகர். அதே போல துலாத்திற்கும் ரிஷபத்திற்கும் சனி பெரிய ராஜயோகர் இல்லையா? ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு கோணத்திற்கும் அதிபதியாகக்கூடிய கிரகம், 2 நல்ல பாவகங்களுக்கு அதிபதியாகக்கூடிய கிரகம். மீனத்திற்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராஜயோக அதிபதி. அப்ப 2 நல்ல பாவகங்களுக்கு அதிபதியாகக்கூடிய ராஜ யோகாதிபதியாக வரக்கூடிய கிரகம் எப்பயா பலன் தராது? அதுவும் சரிய
மிக நுணுக்கமான ஒரு விதிவிலக்கம். இப்போது திரையில் ஒரு ஜாதகம் வருகிறது. திரையில் இப்போ ஒரு ஜாதகம் வந்துருச்சு. ஜாதகர் 25/8/1991 இரவு 11:30 மணிக்கு சென்னையில் பிறந்திருக்கிறார். ஜாதகத்தை தெளிவாக வருது பாருங்க. ரிஷப லக்னம், 2 கேது, 4 சூரியன், புதன், சுக்கிரன், குரு, 5 செவ்வாய், 8 ராகு, 9 சனி, 10 சந்திரன். பிறக்கும் போது ராகு தசையில 10 வருஷம் 1 மாதம் மட்டும் மீதமிருந்த நிலைமையில இப்போது ஜாதகருக்கு சனி தசையில சுக்கிர புக்தி நடந்துகிட்டு இருக்கு. சனி தசையில சுக்கிர புக்தி 17/7/2024 முதல் 16/9/2027 வரைக்கும். சரி, இந்த இடத்துல என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறோம்னா, இப்ப சனி தசை நடக்குது. சனி தசை பாருங்க, 2017 இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 8 வருஷம் 7 வருஷமா சனி தசை நடந்துகிட்டு இருக்கு. சனி திசை மிகப்பெரிய ராஜயோக திசை இவருக்கு. இந்த இடத்துல இன்னொன்னையும் பார்க்கணும். சாரம் என்பது இல்லவே இல்லை. சாரத்தின் அடிப்படையில் எந்த பலன்களும் நடக்கிறதில்ல. நட்சத்திரப்படி பலன்களை அறிவது, நட்சத்திரப்படி பலன்கள் கடந்த காலத்தில் சொல்லப்பட்டது முற்றிலுமாக தப்புன்றத ஒவ்வொரு வீடியோலையும் பிரீமியம் வீடியோ நேயர்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன். இந்த இடத்துல பாருங்க, சனி சூரியனுடைய சாரத்தில் இருப்பார். அதாவது சனி 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது. ஒரு பாபர் திரிகோணத்திற்கு அதிபதியாகி திரிகோணத்திலே இருக்கக்கூடாது. அதற்காக தான் ரிஷப லக்னத்திற்கு அவர் அந்த அமைப்பில் தான் 6ல் போய் மறைகிறார். 6ல் போய் மறைஞ்சால் ராஜயோகத்தை செய்வார். ஏன்னா பாபராகி அவர் 6ல் மறைவது நல்லது. திரிகோணத்திற்கு அதிபதியாகி திரிகோணத்திலேயே இருப்பது என்பது ஒரு நிலையில் நல்லது இல்லை. ஒருவேளை 10ஆம் இடத்தில் இருந்திருந்தால் கூட இந்த இடத்துல 10ஆம் இடத்துல பெரிய கஷ்டங்களை கொடுக்க மாட்டார். 9ஆம் இடத்தில் இருப்பதை விட 10ஆம் இடத்திலையும் கெடுதல் தான். ஆட்சியாகி அவர் எங்கே இருந்தாலும் கெடுதல் தான். சனி எங்கே இருந்தாலும் கெடுதல் தான் சொல்கிறேன். இங்கே வந்த உடனே தகப்பனை கெடுப்பார். 9ஆம் இடம் இல்லையா, அபாக்கியங்களை கெடுப்பார். 9ஆம் இடத்தில் இருக்கிற காரணத்தினால வேற எந்த விதத்திலே அவருக்கு இங்கே சுபத்துவம் என்பதே கிடைக்கல. அவர் பௌர்ணமி சந்திரனோடு சேரல, குருவின் பார்வையில் இல்லை, சுக்கரனோடு இல்லை. சுபத்துவம் ஒன்றே விதிவிலக்கு. சுபத்துவமாக அவர் இருக்க வேண்டும் எந்த ஒரு இடத்துலையும். அப்படி அவர் ஆட்சி உச்சமாக இருந்தால் அவர் மறைவிடங்கள் இருக்கணும், கேந்திர கோணங்கள் இருக்கக்கூடாது. இதுதான் நம்முடைய பாபக்கிரகங்களுடைய சூட்சும கோட்பாடு. ஆக இந்த இடத்துல அவர் 9ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார். சாரத்தின் அடிப்படையிலும் ஸ்தான பலத்தின் அடிப்படையிலும் பலன்கள் சொன்னால் எவ்வளவு மோசமாக இருக்கும். ஒரு ராஜயோகாதிபதி எப்படி ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு. குருதசை எனக்கு அட்டகாசமா யோகமா இருந்தது, ஆஸ்திரேலியா கொண்டு வந்துருச்சு. குருதசையில நான் ஆகா ஓகம்னு இருந்தேன். ஆமா, அட்டமாதிபதியாக இருந்தாலும் சுபத்துவமாக இருக்கிறார். சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். பௌர்ணமி சந்திரனுக்கு நேரெதிர இருக்கிறார். நல்லா தான் இருக்கும். வெளிநாட்டுக்கு கொண்டு போய் ஓகோன்னு வச்சது. இதுலயே படிக்கிறதுக்கே போயிட்டேன்னு சொன்னார். அதாவது சிறு வயதிலேயே படிக்கிறதுக்கே போய் காலேஜ் படிக்கிறது போய் அங்கேயே செட்டில் ஆயிருக்கிறேன். சனி தசை என்னை பிரட்டி போட்டு கொண்டு இருக்கிறது. கல்யாணம் ஆகுமா ஆகாதா, என்ன விஷயம் ஏது விஷயம், கல்யாணம் ஆகாதுக்கு ரீசன் சொல்லிட்டேன். இப்ப ராசிக்கு 8ல் செவ்வாய், லக்னத்திற்கு 5ல் செவ்வாய், ராசிக்கு 5ல் ராகு கேதுக்கள், இந்த மாதிரியான குடும்ப அமைப்புகளில் புத்திர ஸ்தானாதிபதி அந்த வீட்டிற்கு 12ல் மறைவு, இந்த மாதிரியான அமைப்புகளில் உங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே டிலே ஆகும். சனி தசை சுக்கிர புத்தி இப்போ நடக்குது. கல்யாணம் ஒன்னே தான் 35 வயசுல கல்யாணம் ஆகிற ஜாதகம் தான். அப்போ 2025 செப்டம்பருக்கு பிறகு எந்த நேரத்திலும் 2026 அந்த ஜாதகத்திற்கு திருமணம் ஆகும். ஆனால் ஏன் ராஜயோகாதிபதி சனி தசை வேலை செய்யலை? தசாநாதனுக்கு 6, 8, 12லேயே 2 கிரகங்களை தவிர 6 கிரகங்கள் 6, 8, 12லேயே போயிட்டு உட்காந்துட்டதுனாலையும், தசாநாதன் பாபராகி சுபர் வீட்டு கோண வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனாலையும் இந்த தசை எடுப்பில் நான் கேட்ட சனி தசை உங்களை பரட்டி போட்டு விட்டது. ஒன்றுமே செய்யாது, நடக்கவே நடக்காது. கல்யாணம் இப்போ நடக்கும், ஒரு பிள்ளையை கொடுக்கும், அவ்வளோதானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. கையில் ஒரு குழந்தைய கொடுத்துட்டு புதன் தசை தான் உங்களுக்கு வாழ்க்கை. ஆனால் புதன் தசை அபாரமாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். புதன் சந்திர அதியோகத்தில் இருக்கிறார், சுக்கரனோடு இருக்கிறார், குருவோடு இருக்கிறார். புதன் திசையிலே வரா உலகத்தின் ராஜாவாக இருப்பார். சனி கொடுக்க மறுத்த, சனி கெடுத்த அத்தனையும் தூக்கி போட்டு ராஜயோகாதிபதினு சொல்லலாம். புதனை தான் 2, 5 கூடிய இந்த புதன் திரையில இந்த வீடியோவிற்கான கேள்வி. நான் அந்த கேள்வி எடுத்த உடனே இன்னவா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டேன். இன்னவா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமா குருஜி அப்படின்னாரு. சரி, 25 ஜூலை 1971 மத்தியானம் 1:15 கோயம்புத்தூர்ல பிறந்த ஜாதகம். துலா லக்னம், 2ல் குரு, 4ல் செவ்வாய் ராகு,
8ல் சனி, 9ல் சுக்கிரன், 10ல் சூரியன் கேது, 11ல் சந்திரன் புதன். சூரியனும் சந்திரனும் இந்த இடத்துல பரிவர்த்தனை. 9ஆம் வீட்டில் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். கேது தசை பிறக்கும்போது 9 மாதம் ஒரு நாள். அடுத்தடுத்து இப்போ நடக்கூடிய தசாபக்தியெல்லாம் இப்போ நான் சொல்ல தேவையில்லை. இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது அவருக்கு ராகு தசை. இந்த ஜாதகத்திற்கு இன்னவாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். 2 கிரகத்தை கனெக்ட் பண்ணி கேட்டேன். இதுக்கு இதை விடலாம் க்ளூ கொடுக்க முடியாது. எக்ஸாக்ட் குறித்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருக்கிறேன். மருத்துவர்லாம் கேட்கல. உடனே செவ்வாய் உச்சம் டாக்டராக இருக்கிறார் அப்படி இப்படின்னு கொண்டு வர வேண்டாம். 2 சுபத்துவ கிரகங்களை கனெக்ட் செய்து இன்னவாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் குருஜி, அப்படித்தான் இருக்கேன் அப்படின்னார். ஆக இவர் என்னவாக இருக்கிறார்? வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.